முரளி உண்மையிலேயே படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் மாதிரி சுத்தல விட்டாரு. என்னடா டேய் அவன் தான் லவ்வர் சொல்ல மாட்டானே, அப்புறம் அதே திரும்ப காட்டி நம்மளுக்கு கோவம் அடைய வச்சாரு. மற்றபடி ஓகே, ஒன் டைம் பார்க்கலாம் கிடையாது. காமெடியில் ஒரு சில இடத்துல ஒர்க் அவுட் ஆயிடுது, ஒரு சில இடத்துல அதெல்லாம் ஒரு காமெடியான மாதிரி தான் ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே, ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா 90s கிட்ஸ் எல்லாம் அவங்களும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வந்து இந்த படம் இந்த ஸ்கூல் போர்ஷனுக்கு ட்ராக்ல வரும், அதெல்லாம் பார்க்கும்போது நானும் ஒரு 20 வருஷம் நான் ஸ்கூல் படிக்கும் போது அப்படிதான் கையை பிடிச்சா ஒன்றும் ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ ஒன்றுக்கும் ஒரு காரணம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த காலகட்டங்கள்லாம் அப்படி இல்லை, வேற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்ற மாதிரி கொண்டு போறாங்க கதை. அதெல்லாம் ஸ்கூல் படிக்கிற போர்ஷன் நல்லா இருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சொதப்புற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி பார்க்கலாம் சார். இல்லை 90 கிட்ஸுக்கு ஏற்ற படம் தான் இது. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் எப்படின்னா லவ் சொல்லாமலே உள்ளுக்குள்ளேயே வச்சு ஐயோ அப்படியே இருப்பான். பக்கத்தில் ரேப் பண்ணுற அளவுக்குலாம் டைம் இருக்கும். ஆனால் வந்து அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு 3 வார்த்தை சொல்றதை நம்ம ஏங்கின்னு இருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி ஜாலியான ஒரு படம், நல்லா போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இல்ல படமே அவர் படம் தான் இல்லை, அப்படிதான் நிறைய பேர் பார்த்து இடங்கள் பார்க்கும்போது நம்ம இதே படம் தான் ஞாபகப்படுது. அவர் தான் சொல்லாமலே முடிஞ்சிருக்கோம். இவரு சொல்ல ட்ரை பண்ணி கிட்ட வரும்போது அதுவும் இதே மாதிரி ஒரு இதை கொண்டு போயிருந்தாங்க. அது செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அப்படின்றாங்க, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அதையே சொல்லி நம்மள என்னடா அந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே தலைவா படம். அவரோட கெஸ்ட் ரோல் நல்லா பண்ணியிருந்தாரு. கடைசியில் அவன் முன்னாடியே லாஸ்ட்ல ஒரு டீச்சர் மாதிரி கொண்டு போய் ஒரு கேரக்டர் கொண்டு போய் ட்விஸ்ட் வச்சு முடிச்சாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்தது. மற்றபடி ஓகே தலைவா. ரெண்டு செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் கொஞ்சம் வாண்டடா வச்சோம்னா நிறைய சீன் இருந்தது. எதுக்குடா அதெல்லாம் வந்து அது மாதிரி இருந்துச்சு. மற்றபடி நட்டிசரோட கேரக்டர், ஒருத்தரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. எனக்கு வந்து பர்சனலா வந்து ஒரு மிட்டா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள், நிறைய மொமெண்ட்ஸா எனக்கு ஒர்க் ஆச்சு. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், ரைட்டிங்ல கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் தோணுச்சு. மற்றபடி டீசென்ட் வாட்ச் தான் எனக்கு. எடுத்த மாதிரி இருக்கா? அப்படிலாம் இல்லைங்க. இப்ப 90s கிட்ஸ் 80s கிட்ஸுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இவர் வந்து கடைசி வரைக்கும் லவ் சொல்லாமே இருக்காது, அவ்வளவுதான். இதயம் தழுவி எடுத்ததுனால எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதயம்ல ஒரே ஒரு லவ் தான். இங்க நிறைய பேர் லவ் பண்றாரு, நிறைய பேருக்கு ப்ரொபோஸ் பண்ணாம போறாரு. அது மட்டும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி வந்து கேமியோஸ் தான் குறைச்சிருக்கலாம். ஏன்னா வந்து கேமியோஸை நம்பி கதை நகரக்கூடாது, ஒரு ரைட்டரை நம்பி தான் போகணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். கேமியோஸ் தான் குறைச்சிருக்கலாம். அத்தனை கேமியோஸ் போட்டு ஒரு எலிவேஷன் மூமெண்ட்டுக்காகவே அதெல்லாம் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் ஆகும் கொஞ்சம். ஃபாஃபா வந்து டியூரிங் கிளைமேக்ஸ் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜொனிதா காந்தியும் நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, கீதாலாம். பட் ஈவன் ஒரு இடத்துல எந்த இடத்துல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் போட முடியுமோ அந்த இடத்துல கூட நல்ல ஒரு சீனியரான வெல் ரெனவுண்ட் ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுத்திருக்காங்கன்னா ப்ரொடக்ஷன் கிட்ட நல்ல காசு இருக்கு, அதை வந்து எங்களால் செலவு பண்ண முடியும். விஷுவல்ஸ்லாம் ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க. மற்றபடி நோ கம்ப்ளைண்ட்ஸ். ஒரு டீசென்டான வாட்ச், ஒரு ஃபன்னான வாட்சா இருந்துச்சு. சுதாகர் சூப்பரா பண்ணியிருந்தாரு. சுதாகர் ரோல் வந்து லிட்டரலா வந்து ஹோல்ட் பண்ணுது. அவரோட ஹியூமர் மட்டும் தான் ஒர்க் ஆகுது படத்துலயே. டிராவிட் ரக்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு ஆவரேஜான கேஸ்டிங் தான் அது. அண்ட் தமன் வந்து மியூசிக் டீசெண்டா பண்ணியிருக்காரு. பட் அந்த பர்ஃபார்மன்ஸா ஆஸ் அ ஆக்டரா எனக்கு பெருசா தெரியல தமன் கிட்ட பொட்டன்ஷியல். பட் ஆஸ் ஐ செட் ஒரு ஆவரேஜான ஃபீல் குட் மூவி தான். இதயம் படமும் இதயம் முரளி படத்துக்கு இடையில வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. அதான் வருத்தம். ஏன்னா 1990 அந்த ஏர்லி 90s தான் இதயம் படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் பசங்க உண்மையிலேயே வந்து லவ் சொல்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, ரொம்ப தயங்குவாங்க. லவ் சொல்லாமலே நிறைய பேர் விட்டுருவாங்க. 2026 இந்த ஹீரோ வந்து லவ் சொல்லாம இருக்காரு, சொல்றதுக்கு வாயில வார்த்தையே வரமாட்டேங்குது. ஸோ கேரக்டர் வைஸ் வந்து அதே கேரக்டர் தான் வந்து 2026 காமிச்சிருக்காங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா பசங்களும் அசால்ட்டா லவ் சொல்றாங்க. லவ் தாண்டி கூட ஏதாவது கேட்கணும்னா கூட யோசிக்காம கேட்டுறாங்க. பட் இவர் வந்து இன்னும் லவ் வந்து சொல்றதுக்கே அப்படி யோசிக்கிறாரு. இந்த படமா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நம்ம ஹீரோக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, கல்யாணம். அவர் என்னன்னா யூஎஸ்ல உட்காந்துருக்காரு, நாளை கழிச்சு கல்யாணம்னு. ஸோ எல்லாருமே உங்க மாமாலாம் ஃபோன் பண்ணி சீக்கிரம் கிளம்பி வாடா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளைட்ல வரும்போது ஃபாஸ்ட் பாஸ்ல வந்து பக்கத்து சீட்ல உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட இவங்க சண்டை போட்டு நான் ஃபிளாஷ்பேக் சொல்லுவேன், கேளுங்க ஃபிளாஷ்பேக் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு அவர் டார்ச்சர் பண்ணி ஃபிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஃபிளாஷ்பேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், 3 லவ் ஸ்டோரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சொல்றாங்க. அதில் ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி வந்து ஒரு ஸ்கூல்ல அந்த ஹீரோ வந்து ஸ்கூல்ல படிக்கும் போது உள்ள லவ். அந்த லவ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஆக்சுவலாக என்னன்னா எல்லாமே 90s லவ் மாதிரி காமிச்சிருக்காங்க. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, யாருக்குன்னா நிறைய படங்கள் 90s லவ் காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸும் இந்த படத்தில் இருக்க கொஞ்சம் சீன்ஸும் கொஞ்சம் சிமிலர் சீன்ஸாக இருந்துச்சு. ஸோ அதனால அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இந்த படத்தில் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல 3 லவ் காமிக்கிறாங்க. 3 ஃபர்ஸ்ட் லவ் வந்து வேற. பட் மற்ற 2 லவ்லையும் வந்து இவன் போய் இந்த ப்ரொபோசல்லே பண்ண முடியாத மாதிரி மிஸ் ஆகிறது தான். ஸோ செகண்ட் ஹாஃப்ல வந்து இதே விஷயத்தையும் இவங்க கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறாங்க.
ஒரு சில சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. பட் படம் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபும் கொஞ்சம் லேகாக இருக்கு, செகண்ட் ஹாஃபுமே எனக்கு கொஞ்சம் அந்த லேக் இருக்கு. ஸோ ஒரு படம் ஒரு ஆவரேஜான ஒரு படங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு. பட் அங்கங்க ஒரு சில சீன்ஸ் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படத்தில் ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், அதெல்லாம் நல்லா நடிச்சிருந்தாரு. பட் அவரோட அந்த தாடி கண்டினியூட்டி வந்து நிறைய மிஸ் ஆச்சு. ஒரே சீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷாட்டில் வந்து தாடியை கட் பண்ணி வச்சிருக்காரு, ஒரு ஷாட்டில் வந்து கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி விட்டுருக்காரு, ஒரு ஷாட்டில் லென்த்து கம்மியாக வச்சிருக்காரு. அவருக்கு என்னன்னா இங்கே இவ்வளோ தூரம் எனக்கு தாடி வளருது, இந்த லென்த்தை மாற்றி மாற்றி பண்ணுறாங்க, இப்படி ட்ரிம் பண்ணுறாங்க. ஸோ ஒரே சீனுக்குள்ளேயே அந்த ஷார்ட்ஸ் மாறும் போது அவங்களுக்கு கொஞ்சம் ஆடாக ஒரு ஃபீல் வருது. ஹீரோயின் பிரீத்தி வந்து ஆக்சுவலாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்காங்க. பட் என்னன்னா அவங்க நடிப்பு சுத்தமாக வரல. ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. பொதுவாக ஹீரோயின்ஸ் கொஞ்சம் அழகாக இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் பார்த்துருவோம். பட் இவங்க ஆக்டிங் வந்து ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். கொஞ்சம் ஆக்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணால் அவங்க தமிழ் சினிமாவில் பெரிய லெவலில் வரலாம். ஸோ காமெடி நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்து. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சுதாகரோட காமெடிஸ் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்து. சூப்பராக ஒரு காமெடி பண்ணியிருந்தாரு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சூப்பராக இருந்துச்சு, எல்லாத்துலேயும் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. எல்லாம் வந்து ஃபோன்ஸில் பார்க்காம எல்லா தேட்டர்ஸ் வந்து பாருங்கள். அது என்ன சொன்னால் ஒரு சாங்ஸ், இதுக்கப்புறமா பாயிண்ட் என்னன்னா சாங் எல்லாருக்கும் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து சாங்ஸ் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு. அதே மாதிரி வந்து ஃபஹத் ஃபாசிலோட போர்ஷன் சூப்பராக இருந்துச்சு. தமன் அவரோட பிளாட் அந்த கேரக்டருக்கு செட் ஆகல. அவர் நல்லா ஆக்ட் பண்ணல அப்படின்லாம் நான் சொல்லக்கூடாது. அவரோட பிளாட் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா. 4 ஹீரோயினுக்கும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இருக்கு படம். ஃபேமிலியோட வந்து பார்க்க படம் தானே, நல்லா இருக்கு. பெருசாக சிங்க் ஆகலை பிரதர். ஆனஸ்டாக சொல்லணும்னா இதயம் முரளின்னு வச்சாங்க, நமக்கு தெரியும் என்ன ஜானராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் லவ்வை சொல்லாமலே இருப்பாருன்றது தெரியுது. ஆனால் அந்த லவ் நமக்கு சிங்கே ஆக மாட்டேங்குது. இவர் வந்து அந்த கெமிஸ்ட்ரின்றது ஒர்க் ஆகலை பெருசாக படத்தில். ரொம்ப எல்லாமே ஆர்டிஃபிஷியலாக இருக்க மாதிரி இருக்கு, நிறைய அன்வான்ட் சீன் இருக்க மாதிரி இருக்கு. பெருசாக சிங்க் ஆகலை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து வேலைக்கு ஆகாது, ஒர்க் அவுட் ஆகலை. அப்பா பேருக்கு எடுத்திருக்காரு ஓப்பனாக சொல்லணும்னா. காமெடி வந்து சுதாகர் வர போர்ஷன்லாம் நல்லா இருக்கு காமெடி. அதே மாதிரி ஃபஹத் ஃபாசில் வர போர்ஷன் சூப்பரா இருக்கு படத்துல. அங்கங்க வந்து படம் நல்லா இருக்கு, அங்கங்க ரொம்ப லேகா போயிட்டு இருக்கு. ஆனா எதுக்கு இவ்வளவு கேரக்டர் எதுக்கு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நிறைய பேர் இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்து, தமிழ்லாம் எதுக்குன்னு தெரியல, சும்மா போட்டு வச்சிருக்காங்க தமிழெல்லாம் பேருக்கு. அந்த அளவுக்கு மொக்கன்னு தான் சொல்லணும். வேஸ்ட் படம் பயங்கர லேக். நிறைய சீன் வந்து மியூசிக் எல்லாம் பெருசா சிங்க் ஆகல பிரதர். பாட்டே வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு பாட்டு வருது, அந்த பாட்டு எதுவுமே கேட்கற மாதிரிலாம் இல்ல, பெருசா இல்ல. 2-3 பாசிட்டிவ் இருக்கு படத்துல, ஆனா நிறைய ஊர்பட்ட நெகட்டிவ் இருக்கு. கதையாவே இது சரியில்லைன்ற மாதிரி தோணுச்சு. இல்ல அதாவது இதயம் அது வந்து நீங்க எப்படியாவது ஒரு லவ் சொல்லிட மாட்டாரான்னு நமக்கே ஒரு ஏக்கம் இருக்கும். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களை ஆள விடு போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா லவ்வா லஸ்டான்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி யாரை பார்த்தாலும் பின்னாடி போயிட்டு இருக்காரு இவரு. அதெல்லாம் பெருசா சிங்க் ஆகல பிரதர், வேஸ்ட். இல்ல செட் ஆகாது, கண்டிப்பா செட் ஆகாது. அதாவது இந்த படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம் இல்ல, பசங்க எல்லாம் வந்து பாக்குற படம். அவங்களுக்கு கூட இந்த படம் செட் ஆகாது, உண்மையிலேயே மொக்கலாம். 10க்கு ஒரு 6 மார்க் தரலாம்.